அம்மா அம்மா என்னடி வேணும்? அம்மா இங்க கொஞ்சம் வாயே. இவ ஒருத்தி. என்னடி? அந்த ஃபேனை கொஞ்சம் போடேன். அடி செருப்பால. நானே ராங்கி பிடிச்சவ, என்கிட்டயே ஒரு ராங்கி தடத்தை காட்டுறியா? ஏன் எந்திரிச்சு நீயே போய் போட முடியாதா? அம்மா என்னால முடியலம்மா, ஏன் கோச்சுக்கிற? ஏண்டி இந்த வயசுலயே உனக்கு இடுப்பு சரிஞ்சு போச்சா? கூறு கட்ட கழுத. என்ன மாதிரி ஓடி ஆடி வேலை செய்யணும்டி, அதான் உடம்புக்கு நல்லது. இல்லைன்னா சதை போட்டுருவேன். எப்படி எப்படி உன்னை மாதிரி ஓடி ஆடி வேலை செய்யலைன்னா சதை போட்டுருமா? தன்னை மறந்து பேசுறதுங்கிறது இதாம்மா. இதை பாருடி, வயசு பொண்ணா லட்சணமா வாயை மூடிக்கிட்டு. ரொம்ப பேசின பொண்ணுன்னு பார்க்க மாட்டேன், பிடிச்சி சாத்தி போடுவேன் சாத்தி. ஏமா ஒரு ஃபேன் போட சொன்னதுக்கு பெத்த பொண்ணுகிட்ட பேசுற மாதிரியா பேசுற? நீ மட்டும் ஆத்தா கிட்ட பேசுற மாதிரியா பேசுற? மூஞ்சிய பாரு லூசு. மா வேணாம் திட்டாத. திட்டாம உனக்கு கொஞ்சம் சொல்றியா? இந்த வீட்டுல எல்லா வேலையும் இழுத்து போட்டு நானே செய்ய வேண்டியிருக்கு. ஒரு வேலையை நீ சரியாடி? எனக்கு என்னைக்கு தான் நல்ல காலம் பிறக்க போதோ? மா ஏமா அழுத்துக்கிற? உனக்கு இன்னைக்கே நல்ல காலம் பிறக்க போகுதுன்னு நினைச்சுக்கோயேன். ஏதோ பழமொழி சொல்லுவாங்களே, நினப்பு தான் பொழப்ப கெடுக்குதுன்னு, அந்த மாதிரி இருக்கு. அம்மா அப்படிலாம் சொல்லாத. நீ வேணா பாரு, என்னைக்குமே உன் மனசுல நிக்கிற மாதிரி இன்னைக்கு உனக்கு நல்லது நடக்க போகுது. அப்படியேடி சொல்றேன். ஏய் வெளியில வாடி. மானோ ரோசா இருந்து சோத்துல உப்பு போட்டு தின்றவளா இருந்தா கீழ இறங்கி வாடி. ஏய் எந்த வீட்லயே சண்டை நடக்குது போல இருக்குடி. ஏன் அம்மா யாரோ கூப்பிடுற மாதிரி இருக்கு. யாருமா வீட்ல வெளிய வாமா. இது கூப்பிடுற மாதிரி இல்ல, யாரோ வம்பு கிழக்குற மாதிரி இருக்கு. இங்க இருந்து கூப்பிட்டா வேலைக்கு ஆகுது, வா மேல போய் பேசலாம். ஏய் வாங்கடா. வா என்னன்னு போய் பாப்போம். யாரு? என்னம்மா இத்தனை சவுண்ட் குடுக்குறோம், இறங்கி வர மாட்டியா நீ? என்னமோ எலிசபெத் ராணி மாதிரி மேலேயே இருக்க. மனசுல என்ன பெரிய சீமை சித்துறாங்கி நினைப்பா? உடம்பு பூரா இவளுக்கு திமிருடா. ஏய் என்ன உன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? இது என்ன குடுத்து நடத்துற வீடா இல்ல பஜாரிக்கு வந்து சண்டை போடுற இடமா? என்னடி ஓவரா பேசுற? ஓவரா பேசுறேனா? அடியே நான் ஓவரா பேசினா தாங்குவியா? ஆளை மூஞ்சியை பாரு. யாருகிட்ட மோதுறேன்னு தெரியுமா உனக்கு? இங்க பாரு, என்ன பார்த்தா ஆம்பளைங்களே நடுங்குவாங்க. இப்ப நீ எதுக்கு என் வீட்டுல வந்து கூவிட்டு இருக்க? பிச்சைக்காரி. ஏய் யார பாத்துடி பிச்சைக்காரின்ற? என்னடி பேசுற? என்ன பின்ன பெருசா வீட்டுக்குள்ள வந்து பெரிய ஓரம் வச்சா உன்னை என்னன்னு சொல்றது? இத பாரு, நான் வேற பிரச்சனைக்கோசரம் வந்திருக்கேன். என் உடம்பெல்லாம் தீ வச்ச மாதிரி திகு திகுன்னு எரியுது. எங்கடி அவ? கூப்பிடுறிய அவள? அவ என்ன ஊருக்கு நாட்டாமியா? இத பாரு, அவளை ஒழுங்கு மரியாதையா இருக்க சொல்லு. வாயையும் கையையும் அடக்கி வச்சுக்கிட்டு சும்மா இருக்க தெரியாதா அவளுக்கு? ஏய் ஆமா, நீ இப்ப அவ இவன் யார சொல்லிட்டு இருக்க? இத பாரு, எனக்கு எந்த அவளையும் தெரியாது. போடி இவள. என்னடி தெரியாது? என்ன தெரியாதுங்கற? உன் மக ஒருத்த இருக்கானே, அகலமா பீரா மாதிரி. அவனுக்கு ஒருத்திய கட்டிட்டு வந்தியே, அந்த சிரிக்கிய தான் கேக்குறேன். இத பாருடி, சொல்லிவை அவகிட்ட. ஒன்ன மேய்க்க சொல்லு, உன் புள்ளைய மேய்க்க சொல்லு. ஊர்ல இருக்கிறவங்களெல்லாம் மேய்க்கணும்னு பார்த்தா அடிச்சு புடிச்சு கட்டி போட்டுருவேன், ஜாக்கிரதை. ஏய் வாய் இருக்குன்னு ரொம்ப நீளமா பேசாத. முத்தி போச்சுனா போய் எங்கேயாவது மந்திரிச்சிட்டு வாடி. அதை விட்டுட்டு சம்மதம் இல்லாம இங்க வந்து ஏண்டி சாமி ஆடிட்டு இருக்க? எவடிய மருமக? இந்த வீட்டுல அந்த மாதிரி சிரிக்கு எவளுமே கிடையாது. அப்படி எவளாவது உங்ககிட்ட வந்து என் மருமகன் சொன்னா அவளை செருப்ப கட்டி அடி. என்னது செருப்பால அடிக்கிறதா? அவதாண்டி என் மகனை செருப்பால அடிச்சிருக்கா. என்னடி பாக்குற? அவளும் அவ ஃப்ரெண்டுமா சேர்ந்து என் புள்ளைய மேலையும் கீழையுமா அடிச்ச அடியில என் புள்ளைய பாருடி, கீரை தண்ட அறவேக்காட அவிச்ச மாதிரி நொந்து போய் நிக்கிறான். அவ மனசுல என்னடி நினைச்சுக்கிட்டு இருக்கா? அடியை ராங்கி புடிச்ச சிரிக்கே, உன் மருமக கிட்ட சொல்லி வை. இத பாரு, இன்னொரு வாட்டி மருமகன்னு சொன்ன சொல்ற வாயை கிழிச்சு தச்சிருவேன். இங்க பாரு, என்ன ஆச்சு, எதுக்கு குதிக்கிற? எதுவா இருந்தாலும் விவரமா சொல்லு. சும்மா சாமி ஆடுற வேலை இங்க வச்சுக்காத. உன் மக இருக்காளே இந்த விடியா மூஞ்சி, இவ என் மகனை எங்கேயோ பார்த்தாலாம். ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்களாம். உன் மருமக இருக்காளே, அவளும் அவ ஃப்ரெண்டும் இவங்கள பாத்துருக்காங்க. பொறுக்கல உன் மருமகளுக்கு. என் நாத்தனார் கிட்ட உனக்கு என்னடா பேச்சுன்னு கேட்டு செருப்பால அடிச்சிருக்காங்க அவளுங்க. அதான் உன் மருமகளோட ஃப்ரெண்டு உயரமா குதிரை மாதிரி ஒருத்தி இருப்பாளே, அவ என்னடான்னா என்ன செருப்பால் அடிக்கிறான். கூடவே ஆளாக்கு மாதிரி ஒரு பெருசு ஆளை விட்டு அடிக்குது. பாத்துக்கிறேன் எல்லாரையும்.
ஆமாண்டா. இத பாருடி, நான் கொலைக்கு அஞ்சாதவ. உன் மருமக ரொம்ப வாலாட்டுனா அவ குறவளைய கடிச்சே கொன்னுடுவேன். என் மகனை பத்தி உனக்கு தெரியாது. அவன் நினைச்சான்னா என்ன என்னடி பண்ணுவோம் உன் மகன்? என் மகன் மட்டும் மனசு வச்சான்னா உன் மருமகளையும் உன் குடும்பத்தையும் உருப்படாம பண்ணிடுவான். இங்க பாருடி, சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். அடக்கி வை உன் மருமகளை. ஏய், எவளை பத்தி எங்கடி வந்து சொல்ற? அவ எவடி அவ என் மருமக? இங்க பாரு, அவ பிரச்சனை பண்ணா அவ வீட்டுல போய் சொல்லு. என்னமோ இங்க வந்து பெருசா கத்திட்டு இருக்க. எங்களுக்கும் அவளுக்கும் எந்த வித சம்பந்தமும் கிடையாது. என்னடி புதுசா கதை விடுற? பிரச்சனைன்னு வந்ததும் அவ உன் மருமக இல்லையா? ஏண்டி, உன் மகனை கட்டினவ அவதானடி. அவ சம்பாரிச்சு போட்டு நீ இந்த சின்ன சிரிக்கி எல்லாரும் உக்காந்து வளைச்சு வளைச்சு தின்னீங்களே, அப்பா அவ மருமக இப்ப இல்லையா? ஏய், அதிகமா பேசின உன் குடுமையை இழுத்து வச்சு அறுத்துருவேன். என்னமோ அவ சம்பாதிச்சா நாங்க தின்னோம், அதை நீ உட்காந்து பாத்துக்கிட்டு இருந்தியாக்கும். ஏண்டி, கீழ் வீட்டுல இருந்து உட்கார்ந்து உயிரை எடுத்துக்கிட்டு இருந்தீங்க. இந்த சனிய மூஞ்சில முழிச்சாலே பீடன் தாண்டி துரத்தி விட்டோம். அப்படியே போய் தொலையாம ஏண்டி வீடு தேடி வந்து உயிரை வாங்கிட்டு இருக்கீங்க? வீடு தேடி வரத்தாண்டி செய்வோம். அடியே, தோளுக்கு மேல வளர்ந்து நிக்கிற என் புள்ளைய செருப்பால அடிச்சிருக்கானுங்க பொட்டச்சிங்க. அந்த சிரிக்கு அபி மட்டும் என் கையில இப்ப கிடைக்கணும். தெரியும் கதை. இத பாருடி, சொல்லி வைக்கிற உன்கிட்ட. இனிமே என் மகனை பத்தி எவ தப்பா பேசினாலும் சரி, அவன் பேச்சை எடுத்தாலும் சரி, நான் பொறுத்துக்க மாட்டேன், பலி போட்டுருவேன். ஜாக்கிரதை. ஏய், இப்பவே போடி. சைதாப்பேட்ல தான் அந்த சிரிக்கி வீடு இருக்கு. அங்க போய் பலி போடு, இல்ல சாமி ஆடு. தேவைப்பட்டா அங்கேயே போய் ஆடுவோம்டி. நீ என்ன சொல்றது? இது பார், பொம்பளைங்களா போயிட்டீங்களேன்னு பாக்குறேன். இல்லனா நடக்கிறதே வேற, உண்டிலன்னு பண்ணிடுவேன். ஏய், போடா. பட சொரி சரங்கோட வந்துட்டு ஆடுற. போடா. நீ வாட ரமேஷ். திரும்பவும் இவளுங்க ஏதாவது பேசட்டும், வீடு பூந்து உதப்போம். ஜாக்கிரதை. வாடா போலாம். வாங்க எல்லாரும் போலாம். போடா போ. ஆத்தா வாலை புடிச்சிட்டு வந்துட்டா. என்ன பேச்சு பேசிவிட்டா? ஏண்டி கூறுகிட்ட ஜென்மமே, எங்களுக்கு தெரியாம இங்க என்னடி கூத்து நடக்குது? சொல்லடி சனியனே. கண்ட கண்ட பண்ணாட பரதேசி எல்லாம் வீடேறி வந்து கத்திட்டு போகுது. என்ன விஷயம் சொல்லடி. அம்மா, நான் பாட்டுக்கு வந்துட்டு இருந்தேம்மா. எதிர்த்தாப்புல அந்த ரமேஷ் வந்து சும்மா என்ன இந்த பக்கம்னு விசாரிச்சான். சாதாரணமா 2 வார்த்தை தான் பேசிட்டு இருந்தோம். அதுக்குள்ள அபி அங்க வந்து கண்ணா பின்னான்னு பேசி தகராறு பண்ணி தேவையில்லாம அசிங்கப்படுத்திட்டாமா. பிரச்சனை ஆயிடுச்சு. கூட இருந்த அந்த உஷா, அவ வேற செருப்பை கட்டி ரமேஷ் அடிச்சுட்டா. பெரிய சண்டை ஆயிடுச்சு. ஓஹோ, இம்புட்டு கூத்து நடந்து போயிருச்சா? அம்மா, ரமேஷ் மேலயும் என் மேலயும் எந்த தப்பும் இல்லம்மா. எல்லாத்துக்கும் அபிதான் காரணம். அவனும் பெரிய இவன் மாதிரி பேரு வாங்குறதுக்காக என்ன அசிங்கப்படுத்திட்டாமா. என்ன திமிரு அந்த சிரிக்கிக்கு. அதான் ஒட்டும் இல்ல உறவும் இல்லன்னு ஆயி போச்சு இல்ல. இன்னமும் ஏன் இதெல்லாம் தலையிட்டு நம்மள அசிங்கப்படுத்திட்டு இருக்கா? வரட்டும் அவன், வரட்டும் என் புள்ள. அவங்கிட்ட சொல்லி ஏதாவது பண்ணாதான் இந்த சனி அடங்கும். இனி நிக்கிற பா, வரட்டும். என்ன கத்துனா வீடு தேடி வந்து ஹாய்மா. வா ஆதி. லக்ஷ்மி, ஆதிக்கு காஃபி போட்டு எடுத்துட்டு வா. எங்கம்மா அனு அஞ்சலி 2 பேரும்? மேல இருக்காங்க. ஆமா, என்ன இதெல்லாம்? சொல்றேம்மா. அனு, அஞ்சலி. வரேனா? அனு, இதோ வரேன். என்ன விசேஷம் ஆதி? விசேஷம் ஒன்றும் இல்லைம்மா. டி நகர்ல ஒரு டெக்ஸ்டைல் ஷாப் ஓபன் பண்ணாங்க. அந்த கடைக்கு பிளான், எஸ்டிமேஷன் எல்லாம் போட்டு நம்ம தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்கோம். இன்ஃபேக்ட் இன்னைக்கு தான் ஓப்பனிங். எல்லாரும் நான் கண்டிப்பா கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அதான் போனேன். வாவ், இது சூப்பரா இருக்குல்ல? போன இடத்துல கர்டசிக்காக ட்ரெஸ் வாங்கணுமே. அவங்களும் ஆதித்யா சார் உங்க ராசியான கையால வாங்குங்கன்னு சொன்னாங்க. ஆனா ட்ரெஸ் எல்லாம் எடுத்து பார்த்தா எல்லாமே கேர்ள்ஸ்க்கான மாடர்ன் ட்ரெஸ்ஸஸ்.
அதான் அனுக்கும் அஞ்சலிக்கும் எடுத்துட்டேன். இதான் ரொம்ப நல்லா இருக்கு. ஹே, இது நான் தான் ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணேன். விடு விடு, இது எனக்கு தான். அம்மா, இது உங்களுக்காக. எனக்கா? எது வாங்கினாலும் உங்களுக்கு வாங்காம இருப்பேனா? ஆனா அந்த கடையில உங்களுக்கான ட்ரெஸ் எதுவும் இல்ல, அதான் வேற கடையில வாங்கினேன். இது நானிக்குமா. எல்லாருக்கும் வாங்கிட்டு வந்துட்டியா? தேங்க்ஸ்ப்பா. அஞ்சலி, அது நான் செலக்ட் பண்ணி வச்சது. Oh God, It not again. belongs to me. நீ வேணா இது எல்லாத்தையுமே வச்சுக்கோ, ஆனா இந்த ஒரு டாப் மட்டும் எனக்கு கொடுத்துரு. சாரி, எனக்கு இது வேணும். அஞ்சலி, இது நான் செலக்ட் பண்ணது, நான் தான் வச்சுக்க போறேன். நீ செலக்ட் பண்ண என்ன? ஐ வாண்ட் திஸ். அதெல்லாம் இல்ல, நான் தான் எடுத்து நான் தான் வச்சுப்பேன். முடியாது அஞ்சலி, இது எனக்கு தான் வேணும். ஏன் சண்டை போடுறீங்க? இத்தனை ட்ரெஸ் இருக்குல்ல. வேணா இது எல்லாமே வச்சுக்கிட்டோம், ஆனா இந்த ஒரு டாப் மட்டும் என்கிட்ட கொடுக்க சொல்லுங்க. அதெல்லாம் முடியாது, இது எனக்கு வேணும்னு சொன்னேன்ல. அப்ப எனக்கு எதுவுமே வேண்டாம். அனு நில்லு. அஞ்சலி, அதுதா இந்தா, நீ எடுத்துட்டு போ. எனக்கும் எதுவும் வேண்டாம். அம்மா, நீங்க இப்படி பண்ணது எனக்கு சரின்னு தோணல. என்னப்பா? இல்லம்மா, அனு விட அஞ்சலி தான் சின்ன பொண்ணு, அனு தான் விட்டு கொடுக்கணும். ஆனா நீங்க அஞ்சலி கிட்ட இருந்து ட்ரெஸ்ஸை பிடுங்கி அனு கிட்ட கொடுத்துட்டீங்க. ஏமா, இந்த அனு விட்டு கொடுக்க மாட்டாளா? என்ன பேசுற ஆதி? அனுவை பத்தி உனக்கு தெரியாதா? தெரியுமா, ஆனா அதுக்காக. இத பாரு ஆதி, இதுக்கு மேல நாம அனுவை கண்டிக்க முடியாது. எதுவுமே வெளியில தெரியக்கூடாது. உனக்கு புரியுதா ஆதி? அனு எப்பவுமே எல்லாத்துக்கும் ஆசைப்பட மாட்டா. அப்படி ஏதாவது ஒண்ணு ஆசைப்பட்டுட்டா அதை யாருக்குமே விட்டு தர மாட்டா. இது உனக்கு தெரியாதா? தெரியுமா, ஆனா இது தப்பில்ல. இத பாராதே, அனு விஷயத்துல தப்பு எது ரைட் எதுன்னு நாம பார்க்க முடியாது. அவ அப்படிதான் இருப்பா. நாம தான் பொறுத்து போகணும். ஏமா பொறுத்து போனோம்? காரணம் தெரிஞ்சும் நீ ஏன் அப்படி கேக்குற? அம்மா, இத பாராதே, அனுவை பத்தின விஷயம் உனக்கு மட்டும்தான் தெரியும். அனு, அஞ்சலி, அர்ஜுன் இவங்க 3 பேருக்குமே தெரியாது. எந்த காலத்திலயும் தெரியக்கூடாது. தெரிஞ்சா ரொம்ப கஷ்டம். புரிஞ்சுதா? ம்? ஹலோ, அவி இருக்காளா? யார் நீங்க? அவி இருக்காளான்னு கேட்டேன். யாருங்க நீங்க? கொஞ்சம் கூட மேனஸ் இல்லாம உள்ள வந்து இப்படி பிஹேவ் பண்றீங்க? எப்படி பிஹேவ் பண்ணுங்கிறது மேடம் கிட்ட சொல்லி கொடு. எங்க அவ கூப்பிட்டேன்னு சொல்லு. யாருங்க நீங்க? உங்க இன்னால் மேடம் இருக்காளே அபி, அவளோட முன்னாள் புருஷன் வந்திருக்கேன்னு சொல்லு. அவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க. கூப்பிடுமா. வாங்க மகாராணி, வாங்க. நீங்க சாப்பிடுறீங்கன்னு சொல்றது கூட ஆள் வச்சிட்டீங்க போல இருக்கு. அதான் அவ்வளவு திமிரா பேசுறீங்களா? இப்ப எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? என்ன வேலை? அதான்டி நான் உன்கிட்ட கேக்குறேன். எச்சேலை தூக்கி போட்டல, அப்புறம் எதுக்கு என் குடும்பத்தை வந்து பிரச்சனை பண்ற? உங்க குடும்பத்துல வந்து நான் பிரச்சனை பண்றேனா? என்ன உளறீங்க? யாரு உளறா? ஏன் தங்கச்சி யாரோட பேசினா உனக்கு என்ன? நீ யாரு நடுவுல பூந்து நாட்டாம பண்ண? பெரிய இவன் மாதிரி பூந்து அந்த ஆள் அடிச்சு அவன் வீட்டுக்காரங்க எங்க வீட்டுல வந்து அம்மாவின் தங்கச்சி சண்டை கட்டி தகராறு பண்றாங்க. இதெல்லாம் தேவையாடி எங்களுக்கு? இது பேசாதடி. நீ யாரு நடுவுல? இது பாருங்க, ஊரை விட்டு அவ்வளவு தூரம் தள்ளி வந்து ஒருத்தங்கிட்ட என்ன பேச்சு அப்படின்னு ரொம்ப சாதாரணமா கேட்டேன். உனக்கு எதுக்கு இதெல்லாம்? ஏண்டி பெரிய சண்டி ராணி நினைப்பா? செருப்ப கைட்டு அடிச்சியாமே திமுரு புடிச்சு திரிறீங்க எல்லாரும். இது பாருங்க, மரியாதையா பேசுங்க. மரியாதை கொடுத்தா தாண்டி மரியாதையா பேச முடியும். ஏன் லிட்டில் மாஸ்டர் நண்டு மாதிரி இருந்துட்டு நாள் அடிக்க போனியாமே? இந்த வயசு உனக்கு இதெல்லாம் தேவையா? நாலு லூசுங்க சேர்ந்து ஆபீஸ்னு ஒண்ணு போட்டு கட்டி இப்படி தெரியாதீங்க. என் பொறுமை போச்சு. பொறிக்காம இந்த ஆபீஸை கொளுத்திடுவேன். பைத்தியக்காரத்தனமா பேசாதீங்க.
நான் உங்க தங்கச்சி மேல இருக்கிற அக்கறையில சரி அவளை திருத்தலாமேன்னு இப்படி ஏய் யாரு யாரு நீ ஏன் தங்கச்சியை திருத்துறவ? எவனோ ஒருத்தரை கூட்டு ஓடனாலே உன் தங்கச்சி ஆர்த்தி அவளை திருத்து. ஊர் ஒம்புன மாடு மாதிரி அலையறாளே ஆனந்தி அவளை திருத்து. ஏன் தங்கச்சியை திருத்த வந்துட்டாளா? இது பாருங்க, வாயை மூடுங்க, இல்லைன்னா மரியாதை கேட்டுடும். உனக்கு இப்ப எரியுதுல்ல? என் வீட்டுக்குள்ள கண்டவெல்லாம் பூந்து எங்க அம்மாவும் தங்கச்சியும் பேசிட்டு பாருங்க, எனக்கு எப்படி இருக்கும்? உன் வேலை எதுவும் அதை பாரு. முன்னாள் பொண்டாட்டிங்கிற உரிமை எல்லாம் கொண்டாடி தெரியாத. இது பாருங்க, நான் ஒண்ணு உங்களுக்காக இப்படி நடந்துக்கல. வித்யா தப்பு பண்ணா அப்பா மனசு சங்கடப்படும். ஏய் அப்பாவா? யார் உனக்கு அப்பா? உன்னை பெத்த அப்பா யாருங்கிறது உனக்கு தெரியுமா? அவர் இருக்காரா இல்லையான்னு தெரியாம பொட்டு வச்சுட்டு திரியறானே உங்க அம்மா அவகிட்ட கேட்டியா? வார்த்தை அளந்து பேசுங்க, இல்லைன்னா எனக்கு கெட்ட கோவம் வந்துடும். நீ யாரு எங்க அப்பாவை அப்பான்னு சொல்ல? நானே அந்த ஆளை கண்டுக்கிறது இல்ல. உனக்கு என்ன புதுசா உறவு அக்கறை? இது பாரு, இதுதான் முதலும் கடைசியுமா சொல்றேன். இனிமே என் விஷயத்தை தலையிட்ட சகிச்சுக்க மாட்டேன். மனுஷனா இருக்க மாட்டேன். ஜாகிரதை.